ஹாய் மக்களே, வணக்கம். நான் இப்போ எங்கே இருக்கேன்னா வந்துட்டு பல்லாவரம் நூர் மஸ்ஜித் கிட்ட இருக்கேன். எதுக்கு நான் பல்லாவரம் வந்திருக்கேன்னா வந்துட்டு இன்றைக்கி வந்து டான்ஸ் கிச்சனில் வந்து நம்மளை வந்து இன்வைட் பண்ணியிருந்தாங்க. வாங்க ப்ரோ வந்துட்டு ஃபுட்டு சாப்பிட்டு உங்கள் ஆனஸ்ட் ரிவ்யூ கொடுங்கன்னு. ஸோ அதுதான் நான் வந்திருக்கேன். ஷாப் எக்ஸாக்டாக பல்லாவரம் நூர் மஸ்ஜித் ஆப்போசிட்டில் லொக்கேட் ஆகிருக்கு. சரி வாங்க போயிட்டு ஃபுட் சாப்பிட்டு ரிவ்யூ கொடுப்போம். அதுக்கு முன்னாடி வெல்கம் டு அஜேஷ் ஃபுட் ஜர்னி எபிசோட் 1. இது ChatGPT வந்து நான் வந்துட்டு ஒரு விஷயம் கேட்டேன். நான் சரி நம்ம வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஃபுட் எடுக்கிறோமே, வந்து ஒரு நல்ல நேம் கூடுன்னு நான் என்ன சூஸ் பண்ணி வச்சிருந்தேன்னா வந்து அஜேஷ் ஃபுட் ஜர்னி இருக்கட்டும்னு வச்சிருந்தேன். அது என்ன கொடுத்துச்சுன்னா அஜேஷுடன் சுவை வேட்டை அப்படின்னு கொடுத்துச்சு. அது நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு நீங்கள் சொல்லுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து அது பேரை மாற்றலாமான்னு சொல்லுங்க. ஓகே பை. வாங்க போய் ஃபுட் சாப்பிட்டு ரிவ்யூ கொடுப்போம். ஹாய் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? ஓகே ப்ரோ, இது ஆல்ரெடி வந்து ராயப்பேட்டையில் வந்துட்டு டான்ஸ் கிச்சன் நல்ல ஒரு ஃபேமஸாக ரன் ஆகிட்டு இருக்கு, நல்லா போயிட்டு இருக்கு. இப்போ நம்ம பல்லாவரத்தில் வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க, லான்ச் பண்ணியிருக்கீங்க. ஸோ இதோட மோட்டிவ் என்ன, இப்போ எப்படி போயிட்டு இருக்கு உங்கள் கிச்சன்? இதோட மோட்டிவ்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை. மோஸ்ட்டாக வந்து தூரத்துலேருந்து ட்ராவல் பண்ணி வராங்க, கூடாஞ்சேரி, வண்டலூர் அந்த மாதிரிலேருந்துலாம் வராங்க. வந்தால் மோஸ்ட்டாக அவங்களுக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன் அப்படின்னா ராயப்பேட்டா, அப்புறம் வந்து தாஷா மக்கான், இதுதான் வந்து ஆப்ஷனாக இருக்குது. அவங்களுக்கு இங்கேருந்து அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி போகாமல் நம்ம பக்கத்துலேயே பல்லாவரத்துலேயே எல்லாருக்கும் கிடைக்குது. ஸோ பல்லாவரம்ன்றது சென்னையில் சென்டராக இருக்குது, ஓகேவா? ஸோ எல்லா ஸ்டேட்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் தான் இருக்குது. எல்லாரும் வந்து ஈஸியாக ட்ராவல் பண்ணி வந்துடலாம். அதுதான் ஒரே மோட்டிவ் நம்ம இங்கே ஓப்பன் பண்ணுறது. எல்லா ஸ்டேட்லேருந்தா? ஐ மீன் எல்லா ஓகே ஓகே ப்ரோ. இப்போ வந்துட்டு இப்போ இத்தனை இது ஐட்டம்ஸ்லாம் இருந்துச்சு, ஓகேங்களா? இப்போ காலி ஆயிடுச்சு இப்போ. பட் நான் வரும்போது ஃபுல் ஐட்டம்ஸுக்கு உங்கள் கிளிப்ஸில் போட்டு பண்ணி பாருங்கள். இப்போ இந்த ஸ்டாக்ஸ்லாம் வந்து நீங்கள் வந்து டெய்லியுமே நீங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷாக மாற்றுறீங்களா இல்லை லைக் வந்துட்டு எப்படி? நீங்களே பார்த்தீங்களே, மோஸ்ட்டாக இப்போது டைம் வந்து ஒரு 10:30, மோஸ்ட்டாக வந்து 10:30 தான். அதுக்குள்ளேயே வந்து எல்லாமே நம்மகிட்ட காலி ஆகிடும். காலி ஆகுதுன்னும் போது நம்ம அடுத்த நாள் புதுசாக இறக்கி ஆகணும். ஒரு நாளைக்கு எவ்வளோ ஓடுதோ அந்த கன்சிடர் பண்ணி தான் நம்ம எடுப்போம். ஸோ வந்து டெய்லி எடுக்கிற மாதிரி தான் நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். டெய்லி தான் எடுக்கிறோம். அதுக்கு இப்போ எல்லாமே வந்து ஸ்டாக்ஸ்லாம் ஃப்ரெஷ் தான்? எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கும். டே டு டே நீங்கள்? ஆமாம், டே டு டே தான் வரும். ஓகே ப்ரோ, இப்போ ஐட்டம் பாதி இல்லை, பட் எனக்கு வந்துட்டு ஒரு ஐட்டம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. இங்கே தான் சரி இருந்துச்சுல, ஒரு ஐட்டம் எக்ஸ்பிளைன் பண்ணி நான் வீடியோவில் வந்துட்டு அவங்களுக்குலாம் போட்டு காட்டிடுறேன். ஃபர்ஸ்ட் இது சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் இது வந்து ஹரியாலி டிக்கா அண்ட் ஹரியாலி தந்தூரி இருக்குது. அதுலேயே வந்து நம்மகிட்ட நிறைய ஃப்ளேவர்ஸ் இருக்குது. அச்சாரி இருக்குது, மலாய் இருக்குது, இதெல்லாம் வந்து சிக்கனில் ஃப்ளேவர்ஸ் இருக்குது. அண்ட் தென் நம்மகிட்ட சிக்னேச்சர்னு பார்த்தீங்கன்னா இது இருக்குது, ரேஷ்மி சிக்கன், ரேஷ்மி டிக்கா வந்து நம்மகிட்ட சிக்னேச்சர். தந்தூரி சிக்னேச்சர்னு பார்த்தீங்கன்னா அல்ஃபாம் சிக்கன் அப்படின்றது தந்தூரியில் சிக்னேச்சர். பீஃபில் பார்த்தீங்கன்னா ஃபால், ஹரியாலி ஃபால், அச்சாரி ஃபால், மலாய் ஃபால் அப்படின்னு நம்மகிட்ட நிறைய வெரைட்டி இருக்குது. சிக்னேச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாமோக், டீபோன், ஷிர்லான். டாமோக் அப்படின்றது வந்து ரிப்பு. அண்ட் தென் வந்து பீஃப் ஐட்டம். பீஃப்ல வந்து அது வந்து ரிப்பு பீஸ் வரும். அண்ட் தென் டீபோன் அப்படின்றது ஜாயிண்ட்டு. ஷில்லான் அப்படின்றது அண்டர் கட் பீஃப்ல. இதுதான் நம்ம கிட்ட சிக்னேச்சரா இருக்கு. ஓகே, இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஐட்டம் வந்து மிக்சர் தந்தூரி டிக்கா சாப்பிட போகிறோம். இதில் வந்துட்டு 3 ஃப்ளேவர் கொடுத்துருக்காங்க. எல்லோ வந்துட்டு ஒரு ஃப்ளேவரு, இது வந்து ஆர்ச்சாரின்னு சொன்னாங்க ரெட்டு, இது வந்துட்டு ஒயிட் வந்து மலாயி. இதில் மேட்டர் என்னன்னா சாப்பிட்றது மேட்டர் இல்லை, ரிவ்யூ கொடுக்குறது மேட்டர் இல்லை. இதை சாப்பிடும்போது என்ன ரியாக்ஷன் கொடுக்குறதான்னு தெரியல. சாப்பிட்டு போது வீடியோ என்ன கிறுக்குன்னு போட்டு விட்டுறேன். சிக்கன் நல்லாவே சாப்பிட்டாவே இருக்கு. சிக்கன் நல்லா சாப்பிட்டா தான் இருக்கு. அடுத்தது இது வந்து மலாயின்னு சொன்னாங்க. டேஸ்ட் டிஃப்ரென்ஸ் இருக்கு, ஆனால் அதுக்கும் இதுக்கும் நல்லா டிஃப்ரென்ஸ் இருக்கு. எனக்கு செஃப்மே கொடுத்தல இன்னும் எப்படி ரிவ்யூன்னு, பட் எல்லாமே நல்லா இருக்கு. அடுத்து இந்த ஆச்சாரி ஓகே. அடுத்த ஐட்டம் வந்து ஆச்சாரி தந்தூரி. இது பாருங்களேன் எவ்வளோ பட்டர் ஃபுல்லாக சும்மா டெம்டிங்காக இருக்கு லிட்டரலி. பீஸ் எடுக்கும். ஓகே, இது மிக்ஸ் பண்ணி இது சீஸாக சூப்பராக இருக்குங்க. கொஞ்சம் வந்து ரியாக்ஷன் எப்படி கொடுக்குறதுன்னு தெரில எனக்கு. கொஞ்சம் ஃபஸ்ட் டைம் வந்து வீடியோ எடுக்கிறதால கொஞ்சம் வந்து வியர்டாக இருக்கும். அதனால தான் கொஞ்சம் ரியாக்ஷன் கொடுக்காம அப்படியே ஸ்ட்ரிக்டாக சாப்பிட்டுருக்குறேன் நான். பட் வந்து இது சீரியஸாக இது வேறு லெவல் இருக்குது.
இதுவும் பார்த்தீங்கன்னா லிட்டர் சிக்கன் பாருங்க, ஃபுல்லாக சாஃப்டாக தான் இருக்குது. ஃபுல் சாஃப்ட். இந்த எவ்வளோ பட்டர் பாருங்க. சூப்பர். இன்னொரு ஐட்டம் கற்றுறேன். ஓகே, இந்த ஐட்டம் வந்துட்டு சிக்கன் ஷீக் ரோலு. இது வந்துட்டு சிக்கன் இருக்குது, கரெக்டாக எல்லா மிக்சர்ஸும் கரெக்டாக இருக்குது. இதில் ஆனியன் சாஸ் இப்படி கரெக்டாக ஊற்றுருவாங்க. நான் வரும்போது நிறைய ஐட்டம் இருந்துச்சு. நான் வந்துட்டு வீடியோலாம் எடுக்கிறதுக்காக இன்ட்ரோலாம் ரெடி பண்ணி கொடுக்கல, கூட்டம் நிறைய வந்தால நிறைய ஐட்டம் மிஸ் பண்ணிட்டேன். ஆனால் வந்துட்டு இது வந்து ஒரு தரமான ஐட்டமாக இருக்குது. நான் சாப்பிட்ட 3மே சூப்பராக இருந்துச்சு. எனக்கு வந்து ஒரு குறையும் சொல்லலை. சிக்கனும் நல்லா சாஃப்டாகவும் இருக்குது, நீட்டாக இருந்துச்சு. அதே மாதிரி பீஃப் லவராக இருந்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு நிறைய ஐட்டம் இருக்குது. நான் வந்துட்டு பீஃப் சாப்பிட மாட்டேன், அதனால் வந்துட்டு எனக்கு வெறும் சிக்கன் மட்டும் தான் நான் சூஸ் பண்ணேன். அதுவும் வந்துட்டு நிறைய ஐட்டம் இப்போ இல்லை. நான் வந்து ரொம்ப லேட்டாக வந்தேன், ப்ளஸ் வீடியோ எடுக்கிறதால நான் கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா வந்து 9 மணி. இப்போ வந்து ஆல்மோஸ்ட் காலி ஆயிடுச்சு அங்கே. ஸோ இந்த ஐட்டம் கிடச்சிச்சு, இட்ஸ் குட். நான் சாப்பிட்ட 3 ஐட்டமும் சூப்பர், நல்லா இருந்துச்சு, டேஸ்ட்டாக இருந்துச்சு. புரியல பேரு ப்ரோ? ஷாஃபி. அங்கே பார்த்து சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ ஷாஃபி முகமது ஷாஃபி. என் பேர் ராஜேஷ் ப்ரோ. நான் இப்போ தான் வந்துட்டு யூடியூப் வந்து புதுசாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் நான். சரி வந்துட்டு இவங்க வந்து என்னை இன்வைட் பண்ணாங்க வந்துட்டு இதில். சாப்பிட்டு பார்க்குறீங்களா, டேஸ்ட் எப்படின்னு சொல்றீங்களா? சும்மா சாப்பிடுங்க. இல்ல கடைக்கு போகணும். என்ன கடைக்கு போனோம்? எத்தனை நாளாக வந்து டான்ஸ் கிச்சன் பல்லாவரத்தில் சாப்பிட்டு இருக்கீங்க? ஒரு 6 டைம்ஸ். 6 டைம் சாப்பிட்டு இருக்கீங்க. எப்படி ப்ரோ இருக்கு டேஸ்ட்லாம்? எல்லா டேஸ்ட்டும் நல்லா இருந்துச்சு. உங்களோட வந்து ஸ்பெஷல் இது எந்த ஃபுட்டு உங்களுக்கு ஃபேவரட்? மலாய் சிக்கன். பீஃப் சாப்பிட்ருக்கீங்க? பீஃப்ல தவா கறி நல்லா இருக்கும். கறி சூப்பராக இருக்கும். ஓகே, நீங்கள் வந்துட்டு இப்போ ஆடியன்ஸ் வந்துட்டு இந்த கடைக்கு வந்தால் இது மஸ்ட் ட்ரை, இது வந்து கண்டிப்பாக சாப்பிட்டு பாருங்க அப்படின்னு தான் அச்சாரி, மலாய் சிக்கன், தவா கறி, ருமால் ரொட்டி அந்த மாதிரி சாப்பிடுங்க. அது கண்டிப்பாக நல்லா இருக்கும். சரி ஓகே, உங்கள் பேர் ப்ரோ? முகமது தௌஃபிக். ஓகே ப்ரோ, தேங்க்ஸ். ஓகே கைஸ், டான்ஸ் கிச்சன் பல்லாவரம் வந்துட்டு பீஃபுக்கு மட்டும் இல்லை, சிக்கனுக்கும் வந்துட்டு ஒரு நல்ல பர்ஃபெக்டான ஸ்பாட்டு. நீங்கள் எல்லாரும் மஸ்ட் ட்ரை வந்து பண்ணுங்க. எனக்கு வந்து 3 ஐட்டம் சாப்பிட்டேன். 3 ஐட்டம் ரொம்ப ஃபேவரட்டாக இருந்துச்சு. அதுவும் இந்த 2வது ஐட்டமும் ஃபேவரட் எனக்கு. அதாவது வந்துட்டு நீங்கள் வந்துட்டு பல்லாவரம் நூர் மஸ்ஜிதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற டான்ஸ் கிச்சன் வந்து ட்ரை பண்ணிட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு எந்த ஹோட்டலில் போய் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து சஜஸ்ட் பண்ணுங்கள் கமெண்ட் செக்ஷனில். இப்போ மழை சமத்தியாக பெய்ய ஆரம்பிச்சிட்டு அதை நான் அப்படியே கிளம்புறேன் நான். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். ஓகே, நெக்ஸ்ட் அஜேஷ் ஃபுட் ஜர்னி வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம், பை பை. டேய் தம்பி, சென்னையில் இத்தனை நாள் மழை பெய்யல, நம்ம வீடியோ அன்னைக்கு தான் இவ்வளோ மழை பெய்யுது. அது ஒன்றும் இல்லை ப்ரோ, நம்ம வந்துட்டு சாதிக்கலாம்னு வந்தோம்னா கண்டிப்பாக அதுக்கு தடையாக நிறைய இன்னல்கள் வரும். அதையும் தாண்டி நம்ம சாதிக்கிறோம். ஓகேங்களா? வாழ்த்துக்கள்.